இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார்பாளையம் கிருஷ்ணன் தெருவில் சுப்பிரமணிய சுவாமி கோயில் உள்ளது. இங்கு 100 ஆண்டுகள் பழமையான மண்டபம் இருக்கிறது. அதனை இடித்துவிட்டு 4 கோடியில் புதிய மண்டபம் கட்ட அறநிலையத்துறை திட்டமிட்டது. அதற்கான கட்டுமான பணிகள் நடந்து வந்தன. இந்த நிலையில் கோயில் கட்டுமான பணி எங்களுக்கு இடையூறாக உள்ளது என கூறி அதே பகுதியைச் சேர்ந்த வசந்தா மற்றும் சண்முகவேல் ஆகியோர் ஐகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர். கோயில் சுற்றுச்சுவர் எங்களிடத்திற்கு அருகில் கட்டப்படுகிறது, அதனை நிறுத்த உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தனர். இந்த மனு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது அறநிலையத்துறை தரப்பில் மனுதாரர் சாலையை ஆக்கிரமித்துள்ளார், கோயிலில் உள்ள மண்டபம் முறையாக இல்லை, வாஸ்துபடி அமையவில்லை, அதனை இடித்துவிட்டு சீரமைப்பு பணிகள் நடக்கிறது என தெரிவிக்கப்பட்டது. அறநிலையத்துறையின் இந்த பதிலுக்கு நீதிபதிகள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். கோயில் மண்டபம் இடிக்கப்படுவதற்கு முன்னிருந்த புகைப்படங்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இவற்றை பார்க்கும்போது அங்குள்ள மண்டபம் புராதனமானதாகவும் முறையாக இருப்பதாகவும் தெரிகிறது. திடீரென்று பழமையான அந்த மண்டபம் வாஸ்து சாஸ்திரப்படி இல்லை என்றும் ஒழுங்கற்றதாக இருப்பதாகவும் கூறி இடிக்கும் நடவடிக்கை மனசாட்சிக்கு புறம்பானது. அதை இடித்துவிட்டு தற்போது அதே போல கட்டுவதற்கு எவரும் கிடைக்க மாட்டார்கள். எனவே கோயில் சீரமைப்பு தொடர்பான அறிக்கை மற்றும் கோவில் எப்போது கட்டப்பட்டது என்பது குறித்த அறிக்கையை அறநிலையத்துறை தாக்கல் செய்ய வேண்டும். அதுவரை கோவிலில் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ளக்கூடாது. வழக்கு விசாரணை வரும் 13ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்படுகிறது என உத்தரவிட்டனர்.